ஹாய் காய்ஸ், ஸோ வெல்கம் டு ரிவ்யூஸ் வித் ராகவ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிங்ஸ்டன் படம் அப்படின்னு சொல்லி அதோட டீசர் தான் வந்து ஆக்சுவலி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ நான் இன்னும் பார்க்கல, 2 நாள் முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதான் வந்து நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பொங்கல். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இதாக பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜிவி பிரகாஷ் நடிச்சிருக்காரு. ஸோ டேரக்டர் வந்து சரி தெரியல, நம்ம ஃபஸ்ட்டு டீசரை பார்த்து சொல்லலாம். ஸோ லெட்ஸ் வாட்ச். வந்து டெம்ப்ளேட்டே பயங்கரமாக இருக்குது, எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் தூவத்தூர் மீனவர்கள் கடலில் காணாமல் போன தொடர்பாக தேடுதல் குழுவின் தொடர்பு மர்மமான முறையில் துண்டிக்கப்பட்டது. இதுவரைக்கும் கடலுக்கு போன யாரும் விசுவோட திரும்பி வந்தது இல்லையா? மீறி கடலுக்குள்ள போனா பேய் வெறும் கட்டுக்கதைன்னு சொல்லி கூட்டியாந்த இங்க பேய் நெசம் சாவு நெசம். இந்த சமுத்திரத்தை கட்டியால ஒருத்தன் பிறந்ததாம்ல வரணும். டீசர் பயங்கரமாக இருக்குது. டீசரில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பிக்சர் குவாலிட்டி பயங்கரமாக எடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து திவ்யா பாரதி, ஸோ வந்து 2 மெயின் லீட்ஸ் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ட் திவ்யா பாரதி தான் நினைக்கிறேன். மற்றபடி உள்ள கொஞ்சம் புது ஆள் மாதிரி தான் இருக்கிறாங்க எல்லாருமே உள்ள. ஸோ இது டீசரே ரொம்ப பிக்சர் குவாலிட்டி ஆக்சுவலி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. படம் வந்து எப்படி இருக்குது போன்னு தெரியல. அதாவது ஒரு சீக்கிரம் நடக்கிற விஷயத்தை தான் காட்டுறாங்க. இப்போ மோஸ்ட்லி நம்ம பேய் படம் அப்படின்னா அரண்மனை, காஞ்சனா, சந்திரமுகி இந்த மாதிரி இருக்கும். நடுக்கடலில் போய் பேய் எப்படி வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபேண்டஸி எடுத்துருக்காங்க. ஸோ வந்து 7th March அன்றைக்கி தான் பார்க்க போகிறோம். படம் எப்படி போகுதுன்னு தெரியல. ஸோ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கேன். அதே மாதிரி ஜிவி பிரகாஷ் வந்து நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ தட்ஸ் ஆல். ஸோ வந்து இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் இருக்குது இப்போ ரியாக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஸ்டே டியூன், அதையும் நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். ஸோ பை காய்ஸ், ஹாப்பி பொங்கல்.